ஆமென். ஸ்தோத்திரம். வீட்டு கூட்டத்தில் நாம் கர்த்தரை ஆராதிப்பதற்கும் கர்த்தரை துதிப்பதற்கும் இந்த வீட்டாருக்காக ஜெபிப்பதற்கும் கர்த்தர் தந்த பெரிய பாக்கியத்திற்காய் கர்த்தரை உயர்த்தி ஸ்தோத்திரிக்கிறேன். எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறோம்? ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலும் இந்த வீட்டிலே கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிக்க போகிறோம். சுருக்கமாய் நேரடியாய் கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளே செல்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கட்டும். வாசிக்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் அதனுடைய 30வது சங்கீதம் அதனுடைய 6வது வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் அதனுடைய 30வது சங்கீதம் 6வது வசனம். நான் ஒரு காலும் அசைக்கப்படுவதில்லை என்று என் வாழ்விலே சொன்னேன். நம்ம எல்லாரும் சொல்ல வேண்டிய மிக முக்கியமான ஒரு வார்த்தை, நான் ஒரு காலும் அசைக்கப்படுவது இல்லை. நான் என்னைய யாரும் ஷேக் பண்ணிட முடியாது, என்னைய தள்ளி விட்டுற முடியாது. வேதம் சொல்லுது, என் சத்ருவே எனக்கு முன்னாடி நீ சந்தோஷப்படாது. நிறைய நேரம் மனிதர்களோ பிசாசோ அல்லது உறவுகளோ சொந்த பந்தங்களோ நண்பர்களோ நம்ம தள்ளி விட்டுட்டு நம்ம விழுகிறது போன்ற சூழ்நிலைகள் வந்தவுடனே சிரிக்கலாம். நீங்கள் பிசாசை பார்த்தும் சொல்ல வேண்டிய வார்த்தை அதுதான், என்னை உன்னால் அசைக்க முடியாது, நான் அசைக்கப்படுவது இல்லை. எல்லாரும் இந்த வார்த்தையை சொல்லுங்க பார்க்கலாம். நான் அசைக்கப்படுவது இல்லை. பிசாசு உங்களை அசைக்க முடியுமான்னு கேட்டால் அசைக்க முடியாது. வேதம் சொல்லுகிறது, என் சத்துருவை எனக்கு விரோதமாய் நீ சந்தோஷப்படாதே, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன், நான் இருளிலே தள்ளப்பட்டாலும் எனக்கு கர்த்தரங்கே வெளிச்சமாக இருப்பார். ஏன் தள்ளாடுறோம்? வெளிச்சம் இல்லை, இருட்டாக இருக்குது, அதனால் தள்ளாடி விழ பிரயாசப்படலாம். ஆனால் இனி கர்த்தர் உங்களை விழ விடுவது இல்லை. சங்கீதங்களின் புஸ்தகம் 91வது சங்கீதம் சொல்லுது, ஒருவேளை நீங்கள் விழுவீர்கள் என்பதை அவர் அறிந்து பரலோகத்தில் இருக்கிற தேவதூதர்களிடத்தில் சொல்கிறாராம், என் பிள்ளைகள் விழாதிருக்கும்படி அவர்களை உங்கள் கரங்களில் ஏந்தி கொண்டு போங்கள். ஒருவேளை சிங்கத்தின் மேல் அவர்கள் கால்கள் படலாம், விரியன் பாம்புகளை மிதிக்கக்கூடிய சூழ்நிலைகள் வரலாம். எதிலும் எங்கள் பிள்ளைகளின் எந்த காரியத்திலும் அசைந்து போய்விட கூடாது. பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, நீ அசைவதில்லை. ஆமென். ஆமாம், நீங்களே அசையாமல் சொன்னால், ஆமாம், இந்த நீங்களாம் உங்களெல்லாம் பார்த்தா நான் அசைக்கப்படாத சியோன் பர்வதத்தை போல் இருக்கிறேங்கிற மாதிரி மலை மாதிரியே உட்கார்ந்துருக்கிறீங்களே. கர்த்தர் நல்லவர். அசைக்கப்படுவதில்லை. பிசாசு அசைச்சாலும் அசைக்கப்படுவதில்லை. யோபுவை பிசாசு அசைத்து பார்த்தான், அவன் அசையவில்லை. மோசையை தன் சகோதரர்கள் அசைத்து பார்த்தார்கள், அவன் அசையவில்லை. ஏன்னா கர்த்தர் அவர்களோடு கூட இருந்தார். மனிதனாகிய பாத்சேபாள் தாவீதை அசைத்து பார்த்தாள், தாவீது அசைந்தான். சில நேரங்களில் பிசாசு சிம்சோன் போன்ற மனிதர்களை அசைக்க முற்படும் போது அவர்கள் அசைந்தார்கள். சிலர் அசைந்தார்கள், சிலர் அசையலை. அப்போது நம்ம அசையக்கூடாதுங்கிறது தான் தேவ திட்டம். நாம் அசைய வேண்டாம் என்பது தான் தேவனுடைய விருப்பம். அசைய வேண்டாம் அப்படின்னு சொன்னோன்னே, இந்த வீட்டில் 3 மருமக்கள் இருக்கிறீர்கள். இப்பொழுதும் நீங்கள் அசைந்து கொண்டு தான் செயல்படுகிறீர்கள். காலையில் உங்கள் வீடை பார்த்தால் பரபரப்பாய் இருக்கும். நீங்கள் அசைந்தாடி வேலை செய்து கொண்டிருக்கிறீர்கள். எங்களைத்தான் பாஸ்டர் சொல்கிறார் அப்படியெல்லாம் நினச்சிடக்கூடாது. அசையாமல் பாஸ்டர் சொல்லிட்டாருன்னு மாமிகிட்ட போய் அத்தைகிட்ட போய் பாஸ்டர் தான் சொல்லியிருக்கார் யாரும் அசையக்கூடாதுன்னு, அதனால் நாங்கள் இனிமேல் எந்த வேலையும் செய்யாமல் அப்படி அசையாமல் இருப்போம். நீங்கள் நேரம் எங்களுக்கு சோறு தந்துடணும்னு கேட்டால் கம்பெனி பொறுப்பு கிடையாது, நீங்கள் அசைஞ்சாதான் உங்களுக்கு சோறு. நான் இந்த அசைவை சொல்லலை. தேவனால் தருகிற ஆசீர்வாதங்கள் அல்லது மேன்மைகள் உயர்வுகள் வரும்போது நிறைய பேர் சொல்லுவாங்க, ஒரு வீடு கட்டின உடனே வீட்டுக்கு முன்னாடி, வீடு கட்டுறதுக்கு முன்னாடி, ஒரு அஸ்திவாரம் தோன்றதுக்கு முன்னாடி நம்ம அசைஞ்சிருவோமோன்னு எல்லாருக்கும் ஒரு பயம் வரும். அசைஞ்சிருவனோன்னு ஒரு பயம் வரும். யாரும் நான் அப்படி பயந்ததில்லைன்னு சொல்லவே முடியாது. அப்படி பயந்தது இல்லைன்னா நாம் குழி தோன்றதுக்கு முன்னாடி, அஸ்திபார குழி தோன்றதுக்கு முன்னாடி வீட்டு முன்னாடி ஒரு தார்ப்பாயோ பச்சை கலர் துணியையோ கட்டியிருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்? நான் கட்டுறதை யாராவது பார்த்து கண்ணு இன்னும் வச்சா நான் அசைஞ்சிருவேங்கிற பயம்.
வீடை கட்டி முடித்த பிறகும் சிலருக்கு பயம். சிலர் வீட்டில் சில பொம்மைகள் தொங்குகிறது. சிலர் டைல்ஸில் கூட இயேசுநாதரை வாங்கி இயேசுவை சிலுவையில் தான் அடித்தாங்கன்னு பார்த்தா இப்போ ஆளாளுக்கு வீட்டு சுவர்லையும் இயேசுவை அடித்து வச்சுருக்கேன். ஏன் அசைஞ்சிடக்கூடாதுங்கிற பயம். நிறைய வீட்டு அந்த இதில் ஒரு டைல்ஸ், இப்போ இயேசுநாதர் படம் போட்டு ஒரு டைல்ஸ் வச்சுருக்காங்க. அது எதுக்கு அப்படின்னு கேட்டால் நிறைய பேர்கிட்ட ஆழமாக உட்காந்து கேட்டால், ஆமாம் நாங்கள் அசைஞ்சிருவோங்கிற பயம். பாதுகாப்பு உங்களுக்கு அந்த டைல்ஸில் இருக்கிற இயேசுவால் தர முடியுமானா தர முடியாது. ஏன்னா அது இயேசுவே கிடையாது. அது ஒரு நல்ல சினிமா ஆக்டர் சரியா. இயேசு இந்த ஜீசஸ் கருணாமூர்த்தி அப்படின்லாம் அந்த படம் எல்லாம் எடுக்கும்போது இயேசு மாதிரி அழகாக வேதத்தில் இயேசு வெண்மையும் சிவப்புமானவர் அப்படின்னு அதை படிச்சிருக்காங்க. இயேசுவை பற்றி ஒரு ஹிஸ்ட்ரி எடுக்கணும், ஒரு திரைப்படம் எடுப்போன்னே பைபிளை முழுக்க படிச்சிருக்காங்க. படம் எடுக்கிறவனே பைபிள் படிச்சிருக்கிறான், சர்ச்சை இருக்கிறவன் பல நேரம் பைபிள் படிக்கிறது இல்லை. ரைட். இப்போது அவன் படம் எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணோடனே பைபிள் முழுக்க படிக்கிறான். ஆண்டவரை பற்றி அவர் வெண்மை சிவப்புமானவர், அவர் கண் புறா போல இருக்குது, அவர் முடி நீளமாக இருக்குது, அப்படி இப்படின்னு பயங்கரமாக படித்த உடனே எல்லா உலகத்தில் இருக்கிற எல்லா நடிகர்களும் ஓரிடத்தில் சேருங்கள்னு அந்த நடிகர் அமைப்புகளிலிருந்து சேர்த்தாரலாம். யார் தரமான அழகானவர், யார் ரொம்ப அழகாக இருக்கிறாருன்னு பார்த்து அவரை படம் நடிக்க சொல்லியிருக்காங்க. அவர் தான் இப்போ நம்ம வீட்டில் இருக்கிற இயேசு. பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்கள். நம்ம வீட்டில் இருக்கிற இயேசு யார்? எம்ஜிஆர் மாதிரி, விஜய் மாதிரி, அஜித் மாதிரி, சந்தானம் மாதிரி. அவரும் யார்? அவர் ஒரு நடிகர் தான் நாம் இயேசுன்னு நினச்சிக்கிட்டே இருக்கிறோம். ஆனால் வேதம் சொல்லுது, அவர் உன் காலை தள்ளாட விட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார். உன்னை காக்கிறவரை குறித்து சங்கீதம் 121 சங்கீதம் 3 வசனத்திலிருந்து பல வார்த்தைகள் சொல்கிறது. வேகமாக வாசித்தா நான் எல்லா வசனத்தையும் வாசிக்க வேண்டாம், ஒரே ஒரு வசனத்தை மட்டும் நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். அந்த அதிகாரத்தில் 3வது வசனத்தை வாசிக்கலாம். உன் காலை தள்ளாட விட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார். 4வது வசனம், அவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. அதனால் நீங்கள் பயப்படணுங்கிற அவசியம் இல்லை. நம்ம நல்லா தூங்கினாலும் ஆண்டவர் தூங்குறதே இல்லை. நம்ம வீடை நல்லா அடைச்சி பூட்டி நல்ல பீரோவில் 2-3 லாக் போட்டாலும் திருட நினச்சா திருடிட்டு போயிடலாம். ஆனால் கர்த்தர் நமக்கு துணையாக இருந்தால் நீங்கள் திறந்தே போட்டுட்டு போனாலும் யார் நமக்கு எதிராக வந்து நிற்க முடியாது. நம்ம அசைக்க கர்த்தர் விட மாட்டார். ரைட்டா? தேவன் நம்மோடு கூட இருக்கட்டும். இங்கே வேதம் இன்னும் ஆழமாக சொல்லுது. 6வது அதிகாரம் 55வது அதிகாரம் 22வது வசனம், சங்கீதம் 55:22 சொல்லுது, கர்த்தர் உங்களை தள்ளாட விடுவதில்லை என்று. சங்கீதங்களின் புஸ்தகம் ஸ்தோத்திரம் அதனுடைய 66வது அதிகாரம் 9வது வசனமும் சொல்லுது, அவர் உங்களை தள்ளாட விடுவது இல்லை. நீங்கள் தள்ளாடுகிற சூழ்நிலைகள் உங்கள் வாழ்க்கையிலே வரலாம், ஆனால் அவர் உங்களை தள்ளாட விடுவது இல்லை. பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க. தள்ளாட மாதிரி சூழ்நிலைகள் வரலாம், தள்ளுற மாதிரி மனிதர்கள் பக்கத்தில் வரலாம், ஏன் தள்ளியே விடலாம். தாங்கிடும் கர்த்தர் நமக்கு உண்டு. எத்தனை பேர் நம்புறீங்க? என்னைய தாங்க கர்த்தர் உண்டு. ஆமாம், நிறைய பேர் நம்ம இப்போலாம் இந்த வீட்டில் 3 சகோதரிமாரும் எனக்கு தெரிஞ்சு பல நாட்களாக எக்ஸாம் எழுதிக்கிட்டே இருக்காங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க, வாயாமல் படிச்சுக்கிட்டே தான் இருக்கிய, எழுதிக்கிட்டே தான் இருக்கிய, மாதம் இல்லை 6 மாதத்துக்கு ஒரு தடவை உங்களுக்கு நானும் பணம் கட்டிக்கிட்டே தான் இருக்கேன், நீ எழுதுறதுக்கு எழுதாமல் வீட்டில் சோத்த பொங்கலாம் அப்படின்னு கூட உங்களை பார்த்து சொல்லலாம். பயப்படாதீங்க, இந்த அசைவுக்கெல்லாம் அசைஞ்சிடக்கூடாது. சொல்லுவோம்ல, ஆமாம், எந்த சலசலப்புக்கும் பணங்காட்டு நரி அசையாது. அது நம்ம சாங்காக இருக்கணும். ஆமாம், நம்ம சாங்காக இருந்தால் தான் நம்ம அசையாமல் இருக்க முடியும். வேதம் சொல்லுது, நீதிமான் பனையை போல அவன் இருப்பான். ஏன்னா எவ்வளவு காற்றடித்தாலும் எவ்வளவு மழை பெஞ்சாலும் பனைமரம் அங்கே தான் நிற்கும். தென்னை மரம் கூட சில நேரத்தில் சாஞ்சிரும். ஆமாம், பனைமரம் ஒரு நாள் அது பலனை தரும். இனிமேல் உங்ககிட்ட யாராவது உங்களை தள்ளுற மாதிரி வந்தால் சொல்லுங்கள், தைரியமாக சொல்லுங்கள், என் சத்தத்தை கேட்குற இந்த வீட்டில் இருக்கிற யாருனாலும் சரி, இல்லை வெளியில் நம்முடைய சத்தத்தை கேட்குற யாருனாலும் சரி, நான் தள்ளப்படுவதில்லை. நீங்கள் ஒருவேளை தள்ளிவிடுற மாதிரி என்னைய பேசலாம், ஆனால் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்பதை நீங்கள் அறியும்படி கர்த்தர் என்னை அசையாமல் காப்பார்னு நம்ம சொல்லணும். ஆமென். ரைட். நம்பர் 1, அசையாமல் யார் அசைக்கப்படுவது இல்லை. நீங்கள் எப்படி இருந்தால்
உங்களை கர்த்தர் பாதுகாக்கும்படி, மற்றவங்க முன்னாடி அசைக்க விடாதபடி நடத்துவார்னு வேகமாக சொல்லி முடிச்சிடுறேன். நம்பர் 1, சங்கீதங்களின் புஸ்தகம் 125:1, சங்கீதம் 32:10 சொல்லுது, கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசைக்கப்படுவது இல்லை. மனிதனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாக இருப்பதுதான் நலம். பல நேரங்களிலே மனிதனை நம்புகிறோம், கற்றுத்தருகிற ஆசிரியர்களை நம்புகிறோம், நாம் கற்றுக்கொண்ட பாடங்களை நம்புகிறோம். நம்பிக்கைக்குரியவர் கர்த்தர். நான்லாம் ஊழியத்திற்கு போய்கொண்டே இருப்பேன். எக்ஸாமுக்கெல்லாம் படிச்சிங்களா அப்படின்னு கேட்டால் அப்படிலாம் படிக்கிறது இல்லை. மாங்குன்னு படித்தவங்களாம் தோற்று போவாங்க. ஆனால் கர்த்தரை நம்புகிறவர்கள் பிழைப்பார்கள். அதுக்காக படிக்க வேண்டாம்னு சொல்லலை, பாஸ்டர் தான் சொன்னார், ஒரு முறை படிக்காமல் போய் டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு நீங்கள் போனாலும் விசுவாசித்தால் கர்த்தரால் எல்லாம் செய்ய கூடும். ஆமென். அவரை நம்புங்க, கர்த்தரை மட்டும் நம்பிக்கையாய் கொள்ளுங்கள். அது உங்கள் வாழ்க்கையில் சில ஆசீர்வாதங்களை, சில மேன்மைகளை தரும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. மனுஷன் சொல்லுவான், இந்த முறை என்னை நம்பு, என் மூஞ்சில் முழிச்சிருக்கே காலையில், இந்த முறை உனக்கு அப்படியே கொட்டுன்னு தான் கொட்ட போகுது அப்படின்னா அந்த ஆள் மண்டையில் தான் கொட்டணும். கர்த்தரை தான் நம்பணும். நம்முடைய நம்பிக்கை கர்த்தர் பேரில் இருக்கும்னா கர்த்தர் நம்மை யார் முன்னிலையிலும் அசைக்க விடுவது இல்லை. இப்போ இவ்வளவு நாள் அசைய காரணம் சில நேரம் யாரையோ நம்பினோம். திரும்பவும் சொல்கிறேன், உங்கள் வீட்டில் நாங்களாம் வந்து ஜோம் பண்ணுறோங்கிறதுக்காக எங்களை கூட நம்பிடாதீங்க. ஆமென். பாஸ்டர் நமக்காண்டி ஜோம் பண்ணுவார், சத்தியமாக நம்பாதீங்க. உங்கள் முன்னாடி ஜெபிக்கிறதோட சரி, வீட்டுக்கெல்லாம் போய் உங்களுக்கெல்லாம் நாங்கள் ஜெபிக்கிறது இல்லை. நிறைய பாஸ்டர் மேலே வேணா சொல்லலாம், உங்களுக்காக நாங்கள் தினமும் காலையில் எழுந்திரிச்சு மறக்காமல் ஜெபம் பண்ணுவோன்னு. ஆமாம், நீங்களும் என்னைக்காவது ஊழியத்துக்கு போகும்போதெல்லாம் சொல்லிடாதீங்க. எனக்கு தெரியும், நான் 19 வருஷம் பாஸ்டராக இருக்கேன். நிறைய பேர், நான் இன்றைக்கி கூட இப்போ கூட தம்பிகிட்ட கூட சொன்னேன், நான் எல்லார் பேரையும் ஒரு வாட்டி கேட்டுக்க, தப்புக்குப்பா ஜெபம் பண்ணிடாத. ஏன்னா நான் தாத்தா வீட்டில் எப்போயாவது ஞாபகம் வந்து ஜெபம் பண்ணும்போது, ஆண்டவரே தாத்தாவோட பையனை, 2வது பையனை, 3வது பையனை, மகளை ஆசீர்வதிங்கன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன். எனக்கே இந்த 5 பேர் 6 குடும்பம், 5 குடும்பம் 6 குடும்பம் வச்சுருக்கேன். எனக்கே இப்படி பேரையும் ஞாபகத்துக்கு வச்சுருக்க முடியலையே. இந்த உலகத்தில் உள்ள எல்லார் பேரையும் ஞாபகம் வச்சு நான் ஜெபிக்கிறேன்னு பாஸ்டர் மாதிரி சொன்னால் எப்படி நம்ப முடியும்? பக்கத்தில் கையை கொடுத்து சொல்லுங்கள், ஜெபிப்பேன்னு சொல்கிற ஆளை கூட நம்பாதீங்க. உங்களுக்காக நீங்களே நம்பி ஜெபம் பண்ணிருங்க. ஆமென். அம்மா பிள்ளைக்காக ஜெபம் பண்ணுமானா சத்தியமாக நம்பிடாதீங்க. பிள்ளை அம்மைக்காக ஜெபம் பண்ணுமானா சத்தியமாக நம்பிடாது. நம்ம முன்னாடி சொல்லுவாங்க, நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் உங்களுக்காக அப்படியே ஜெபம் பண்ணுறேன், அவனுக்காக. உண்மையிலே நம்மளே நினச்சி பாருங்கள், நமக்காக ஜெபம் பண்ணுறதுக்கே நமக்கு நேரம் இல்லை. நமக்கு அவ்வளோ வேலை இருக்குது, நம்ம அப்படி ஓடுறோம். ஆனால் இனிமேல் எப்படிரா அடுத்தவங்களுக்காக நான் எந்த சர்ச்சுக்கு போனாலும் தைரியமாக சொல்லுவேன், நீங்களும் எனக்காண்டி ஜெபம் பண்ண வேண்டாம், நானும் உங்களுக்காண்டி ஜெபம் பண்ணுவேன்னு நம்பாண்டாம். எல்லா பாஸ்டரும் சொல்லுவாங்க, நீங்கள் எனக்காண்டி ஜெபம் பண்ணுங்க, நான் நிறைய ஊழியம் பண்ணுவேன். நான் ஒன்றே தான் சொல்லுவேன், எனக்கு நான் ஜெபம் பண்ணிக்கிட்டேன், உங்களுக்கு. ஹலோ, இருக்கீங்களா? அப்போ உங்களுக்கு அற்புதம் நடக்கணும்னா கர்த்தரை பாஸ்டர்கிட்ட சொல்லிட்டோம், பாஸ்டர் ஜெபம் பண்ணிடுவார் அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. நீங்கள் தான் நம்பணும். என்கிட்ட யார் ஜெபம் பண்ண வந்தாலும் நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணுறேன், ஆனால் நீங்கள் ஜெபம் பண்ணால் தான் கர்த்தர் அற்புதம் செய்வார்னு நீங்கள் நம்பணும். அப்படி யாரையாவது ஆண்டவர் சொல்லியிருக்காருன்னா, ஆமாம், வேதம் தெளிவாக சொல்லுது. ஒரு பெண்மணி ஏசப்பாக்கிட்ட வந்து சொல்கிறா, என் பிள்ளை சாக கிடக்குது, என் பிள்ளைய சுகமாக்குங்கப்பான்னு சொல்லும்போது ஏசு சொன்னா, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்கு போட முடியாது, வெளியே போ நாயேன்ட்டார் ஏசு. ஒரு பெண்மணியை ஏசு சொல்லிட்டார். இயேசுவே வேண்டான்னு சொல்லிட்டார், உனக்கு ஜெபிக்க முடியாதுன்னு சொல்லிட்டார், உனக்கு அற்புதம் செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டார். ஆனால் அந்த பெண் நம்பிக்கையோட இயேசுக்கிட்ட மீண்டும் சொன்னாள், அற்புதம் நடந்தது. வேதம் சொல்லுது, உன்னுடைய விசுவாசம் நம்பிக்கை பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுதுன்னு கர்த்தர் சொன்னார். பக்கத்தில் கையை கொடுத்து சொல்லுங்க, நீ நம்புனதை விரும்பு, அது உனக்கு நடக்கும். ஆமென். ஆமாம், விரும்புகிறத நம்பணும். நீங்கள் விரும்புகிறத என்ன பண்ணணும்? நடக்கும்னு நம்பணும். இந்த சிலர்லாம் இந்த முறையாவது கிடைக்குமா பார்ப்போம், இந்த முறையாவது நடக்குமா, முடிஞ்ச வரைக்கும் எரிஞ்சு பார்ப்போம், போகிற தூரம் போகட்டும். மீன் பிடிக்க போகும்போது சிலர் கேட்பாங்க, தூண்டில் எடுத்துருக்குறீங்களே மீன் கிடைக்குமா அப்படின்னா, அவன் நம்பிக்கையில் தான் பிரயாசப்பட்டு போவாங்க. ஆனாலும் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, கிடைச்சா கிடைக்கட்டும், எரிஞ்சு பார்ப்போம். வேண்டாம், இந்த முறை இனிமேல் நீங்கள் எரியிற கடைசி எரியாக இருக்கணும். ஆமென். ஆமென். வர மாட்டீங்க.
ஆமாம், கடைசி எரியா இருக்கணும். இது நான் இனிமே எங்கள் வீட்டில் இருந்து எரியிற அம்பு கடைசி அம்பாக இருக்கும். தாவீது 5 கல் வச்சுருந்தான், உண்மைதான், 5 கல் வச்சுருந்தான். அவனுக்கு அந்த 5 கல்லையும் வெளியே எடுக்கிற ஐடியா கிடையாது. நம்ம நம்பிக்கை என்னென்னா, நம்ம பாக்கெட்டில் எத்தனை கல் இருக்குது? 5 கல் இருக்குது. 5 கல்ல ஒரு கல்லையாவது விழுந்துருவான். அதனால தான் நம்ம விழுந்துக்கிட்டே இருக்கோம். இப்போ உங்கள் நம்பிக்கை எப்படி இருக்கணும்? நான் எடுக்க போகிறது வெறும் ஒரே ஒரு கல். இந்த கல்லில் என் எதிரி விழுவான், நான் அதை நம்புகிறேன். அங்கே போய் கோலியாத்து முன்னாடி நின்று அந்த கல்லை எடுத்துகிட்டு நிற்கும்போது கோலியாத்து கேட்குறான், என்ன நாய் நினச்சியா? ஒரு கல்லால் என்னைய போட்டுக்கலான்னு நினச்சியா? என்னுடைய கவசத்தோட உயரம் நீ இருக்க மாட்டேன், தலை கவசத்தின் உயரம் நீ கிடையாது. இங்கே வந்து நிற்கிற அவன் சொன்னான், நீ உன்னுடைய கவசத்தை நம்பி வந்திருக்கிற, நான் கர்த்தரை நம்பி வந்திருக்கிறேன். ஆமென். கோலியாத்து விழுந்தானா இல்லையா? கர்த்தரை நம்புனா நீங்கள் நினைக்கிறது நடக்கும். நம்பர் 2, நீங்கள் அசையாமல் இருக்க என்ன செய்யணும்னு கேட்டால், சங்கீதங்களின் புஸ்தகம் 16வது சங்கீதம் 8வது வசனம், அப்போஸ்தலர் 2:25 சொல்லுது, கர்த்தரை நோக்கி பார்த்தால் அசைக்கப்பட மாட்டீர்கள். நீங்கள் அசைக்கப்படாமல் இருக்கணும்னா நம்பிக்கையோட வெறும் நம்பினா போதாது, அவரை நோக்கி பார்க்க வேண்டும். வேதம் சொல்லுது, அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசமடைந்தது, அவைகள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. வெட்கப்பட்டு போகக்கூடாது. நீங்கள் அசைக்கப்படக்கூடாதுன்னா நீங்கள் கர்த்தரை தான் பார்க்கணும், கர்த்தரை நோக்கி பார்க்கணும். காலையில் எந்திரிச்ச உடனே கர்த்தரை நோக்கி பாருங்கள், அன்னைக்கு நாள் நல்லா இருக்கும். காலையில் எந்திரிச்ச உடனே யாரும் நரி மூஞ்சியில் முழிச்சா நல்லா இருக்குமா? கழுத மூஞ்சியில் முழிச்சா நல்லா இருக்குமா? யார் மூஞ்சியில் முழிச்சா நல்லா இருக்கும்? காலையிலலாம் அப்போ இந்த வியாபாரத்துக்கு போகிறவங்க, வேலைக்கு போகிறவங்க, தொழிலுக்கு போகிறவங்கலாம் கை நீட்டம், இந்த ஆள்கிட்ட காசு வாங்கினா நல்லாயிருக்கும், இது இந்த காரியத்திட்டே இருந்து வாங்கினா நல்லாயிருக்கும். அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. காலையில் எந்திரிச்ச உடனே கர்த்தர்கிட்ட போய் நின்றுட்டிங்கன்னா போதும், அந்த நாள் நீங்கள் யார் முன்னிலையிலும் அசைக்கப்படுவதே இல்லை. இப்போ கர்த்தரை மட்டும் பார்க்கணும், கர்த்தர் முகத்தை நாம் பார்க்கணும். அவர் முகம் நம்ம பார்க்குற இந்த மூஞ்சிகளை விட ரொம்ப அழகாக இருக்கும். அவர் முகம் நம்மளை அருவருக்க பண்ணாது. அவர் முகம் நம்மளை சேர்த்து கொள்ளும். காலையிலே வந்துட்டியா, ரைட் போ, நீ சமாதானத்தோட போன்னு சொல்லுவார். அன்னைக்கு முழுக்க அசையாமல் கர்த்தர் நம்மை நடத்துவார். அப்புறம் 2வது நம்ம செய்ய வேண்டிய மிக முக்கியமான காரியம் என்னது? கர்த்தரை டெய்லி காலையில் எந்திரிச்ச உடனே நோக்கி பார். வேதம் சொல்லுது, அதிகாலையிலே தேடுகிறவன் என்னை கண்டடைவான். வேதம் தெளிவாக சொல்லுது, அவரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள். பரவாயில்ல, நோக்கி பார்க்கறது நல்லது. அன்றைக்கி ஒரு பாஸ்டர் சொல்லும்போது சொன்னார், நான் அதிகாலையில் ஜெபம் பண்ண காரணம் என்னென்னா, எல்லாரும் நல்லா தூங்கிடுவாங்க, அப்போ ஆண்டவர் ரொம்ப ஃப்ரீயாக இருப்பார். அதிகாலையில் எல்லாரும் நல்லா தூங்கிடுவாங்க, அதனால் நான் காலையில் நேரமாக எந்திரிச்சு ஜெபம் பண்ணுறேன். ஏன்? ஆண்டவர் ரொம்ப ஃப்ரீயாக இருப்பார். ஒருவேளை அது உண்மையாக கூட இருக்கலாம். ஏன்னா எல்லாரும் அதிகாலையில் எழுந்து ஜெபம் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். நமக்கு காலையில் ஸ்கூல், காலேஜ், வேலை, சாப்பாடு, சமையல், ஊழியத்துக்கு ரெடி ஆகணும், எல்லாமே இருக்குல்ல. அதனால் பார்க்குறது ரொம்ப கஷ்டம். ஆனாலும் கர்த்தருடைய வேதம் சொல்லுது, நீங்கள் நோக்கி பார்த்தால் அசைக்கப்படுவதில்லை. நம்பர் 3, 3வது வசனம் சொல்லுது, சங்கீதங்களின் புஸ்தகம் 62 அதனுடைய 2வது அதிகாரம் 6லிருந்து 8 வரைக்கும், 46வது அதிகாரம் 1லிருந்து 5 வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்த்தா, கர்த்தரை தன் அடைக்கலமாய் கொண்டிருக்கிறவர்கள் அசைக்கப்படுவது இல்லை. யார் அசைக்கப்படுறதில்லை? உங்கள் பாதுகாப்பு, உங்கள் அடைக்கலம். நீங்கள் யாருக்குள்ளே இருக்கணும் அப்படின்னா, நீங்கள் கர்த்தருக்குள்ளே இருக்கணும். கிறிஸ்துவுக்குள்ளே வாழுகிற நமக்கு எப்பொழுதும் ஜெயம் உண்டு அப்படின்னு இன்னைக்கு முதல் பாட்டு தம்பி பாடினாப்புல. பாட்டு பாடின உடனே கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்பொழுதும் வெற்றி உண்டுன்னார். அந்த அவருக்குள்ளே இருக்கிறோமா, அவருக்கு வெளியே இருக்கிறோமா அப்படிங்கிறது பல நேரத்தில் நாம் பார்க்க வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. பல நேரத்தில் நிறைய பேரெல்லாம் வச்சுருப்பாங்க. ஜபகுமார் அப்படின்னு பேர் வச்சுருப்பாங்க, ஜபராஜ் அப்படின்னு பேர் வச்சுருப்பாங்க, ஜபத்துறை அப்படின்னு பேர் வச்சுருப்பாங்க. ஆனால் அவங்க ஒரு நாளும் ஜபம் பண்ணுறதே இல்லை. கிறிஸ்துதாஸ், ஆமாம், ஏசுதாஸ், ஏசுராஜன் அப்படிலாம் பேர் வச்சுருப்பாங்க. நான் இந்த ஆண்டிப்பட்டி பக்கத்தில் ஏசுதாஸ்னு ஒரு சகோதரர் கடந்த நாட்களில் மரித்து போனார். 7:30க்குன்னு என்னையை அடக்க ஆராதனைக்கு பிரசங்கம் பண்ண கூப்பிட்டுட்டாங்க.
நம்ம செத்தவன் குடிகாரன் அவன் பரலோகத்துக்கு போவான்னு நம்மளால் சொல்ல முடியாது. அப்போ நான் நேராக போனேன். நேராக போய் மைக்கு தந்தாங்க, போய் பிரசங்கம் பண்ணுறதுக்கு நின்றுட்டு ஒரு வசனம் வாசித்தேன். இவர் இன்று என்னோடு கூட பரதீசியில் இருப்பாய் அப்படின்னு ஒருத்தனை பார்த்து சொன்னார், இன்னொருத்தனை பார்த்து சொல்லலை. நான் தாசை பார்த்து இன்றைக்கி பரலோகத்தில் இருப்பார்னு என்னால் சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடி வரைக்கும் நல்லா குடிச்சிட்டு இருந்தார். கடைசி நாளில் குடிக்க முடியாமல் நோய் வந்து படுத்தார். அதனால் இவர் பரலோகத்துக்கு வரமாட்டார். இவர் கிறிஸ்துவுக்கு உள்ளே இல்லை, கிறிஸ்துவுக்கு வெளியே இருந்தார். அதனால் சர்ச்சுக்கு டெய்லி வருவார். இவர் பேர் இயேசுதாஸ். அதனால் இவர் பரலோகத்துக்கு வரமாட்டார்னு சொல்லிட்டேன். வீட்டில் உள்ளவங்களுக்கு ரொம்ப வேதனை. என்ன போய் இவரை பிரசங்கம் பண்ண கூப்பிட்டு இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னு. ஒரு 3வது நாள் விசேஷம். அன்றைக்கி காலையில் ஒருத்தர் வந்து அவங்க வீட்டில் வந்து நின்று சொன்னாராம், தாசு பரலோகத்துக்கு போக மாட்டேன்னு ஒருத்தர் பிரசங்கம் பண்ணார்ல, அந்த பாஸ்டரை இன்றைக்கி விசேஷத்துக்கு கூப்பிட்டு பிரசங்கம் பண்ண சொல்லுங்களேன். ஏன்னா எனக்கு அன்னைக்கு தான் புரிஞ்சிச்சு. அன்றைக்கி தான் நான் குடிய நிறுத்தினேன். எங்கே வச்சு அடக்காராதனையில். எதனால்? பாஸ்டரே சொல்லிட்டாரு. அவர் சர்ச்சில் செத்தவனை பார்த்து சொல்லிட்டாரு, இவனை நான் அடக்கம் பண்ண வந்ததுனால இவன் பரலோகத்துக்கெல்லாம் வரமாட்டான். நீ பரலோகத்துக்கு வரணும்னா உன் பாவத்தெல்லாம் விட்டுருன்னு சொல்லிட்டார். அப்போ கிறிஸ்துவுக்குள்ளே வந்த ஒரு ஆள் எப்படி இருப்பார்? கிறிஸ்துவை போல தான் இருப்பார். அப்போ கிறிஸ்துவை போல இயேசு ஒரே அங்கி உடையவராக இருந்தார்னு வசனம் இருக்குல்ல. அப்போ இயேசுவை மாதிரி எல்லாரும் நைட்டி போட்டு அலையலாமா அப்படின்லாம் கிடையாது. ஒரே வஸ்திரம். இயேசு நல்ல நீளமாக முடி வச்சுருந்தார். அவர் பிறந்ததுலேருந்து சாகிற வரைக்கும் முடி வெட்டலை. அப்போ எல்லாரும் முடி வெட்டாமல் அலையலாமா அப்படின்னா பெண்கள் முடி வெட்டப்படாது, ஆண்கள் ஒழுங்காக முடி சொல்ல மாட்டிய வெட்டணும். பெண்கள் வெட்டப்படாது, ஆண்கள். அப்போ இயேசுநாதர் மாதிரி இருக்கணும்னா வேதம் சொல்லுது அவர் பாவம் பாராத சுத்த கண்ணர். அப்போ எந்த தப்பு நாம பண்ண கூடாது. அவர்கிட்ட தீமை இல்லை, அவர் நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்தார். அப்போ இதுதான் இயேசுவுக்குள்ளே இருக்கிறவர்களுக்கு உண்டான ஒரு முகாந்திரம். அப்போ நீங்கள் இயேசுவுக்குள்ளே இருந்தால் அசைக்கப்படுவது இல்லை. இயேசுவுக்குள்ளே இருக்கிறீங்களா, இயேசுவுக்கு வெளியே இருக்கிறீங்களா அப்படிங்கிறது உங்களுக்கு தான் தெரியும். எனக்கு அது தெரியணும்னு அவசியமும் இல்லை. நீங்கள் உள்ளே இருந்தாலும் சரி, இல்லாமடி போனாலும் சரி, உள்ளே வந்தால் அசைக்கப்பட மாட்டீர்கள். வெளியே நின்னால் அவரே அசைச்சுத்தான் பார்ப்பார். ஒன்று தெரியுமா? அப்படி யாரையாவது ஆண்டவர் அசைச்சிருக்காரா? உள்ளே இல்லாத யாரையாவது அசைச்சிருக்காருன்னா ஆமாம். இயேசுவும் 12 சீசர்களும் ஒரு படகுல ஏறி பயங்கரமான பிரயாணம். இயேசு கப்பலுக்கு உள்ளே இருந்தார், சீசர்கள் எல்லாரும் கப்பலுக்கு வெளியே இருந்தார்கள். இயேசு கப்பலின் அடித்தட்டிலே உறங்கினார். இவங்கெல்லாம் கவலைப்பட்டார்கள். ஏன்? அங்கே காத்தடிச்சிச்சு, புயல் அடிச்சிச்சு. உள்ளே இருந்த ஆளுக்கு பிரச்சனை ஒன்றும் நடந்த பிரச்சனையே தெரியல. வெளியில் இருந்தவனுக்கு பிரச்சனை தெரிஞ்சிச்சு. இயேசு கிட்ட வந்து சொல்கிறான், ஐயரே நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு சித்தமோ? அவர் சொல்கிறார், அற்ப விசுவாசியை, என் கூட இவ்வளோ நாள் கூட்டத்துக்கு வந்து என் பிரசங்கத்தை இவ்வளவு நாள் கேட்டு அடுத்த பிரசங்கியாருன்னு சொல்லி உன்னை நான் ஆயத்தம் பண்ண கூட்டிட்டு அலைஞ்சா நீ போய் ஆண்டவரை நான் சாக போகிறேன்னு சொல்கிறிய, துறப்படான்ட்டார். அவனும் வேகமாக வெளியே வந்து யாரா அவங்கள அசைக்கிறா? நான் இருக்கும்போது இயேசு வெளியே வந்தார். அவன் சொல்கிறான், ஆண்டவரை அங்கே பாருங்க, கடல் என்னை அசைக்கிறது, இங்கே பாருங்க காற்று என்னை அசைக்கிறது. அது ரெண்டையும் பார்த்து இறையாதே இறையாதே, அமைதல், எனக்கு தூங்கணும், எனக்கு உள்ளே போய் கம்முனுங்க, இந்த பயல்கள்லாம் பாடாப்படுத்துறானுங்க, அமைதியார் அப்படின்னு சொல்கிறாராம். வேதம் சொல்லுது அது அமைதல் ஆயிடுச்சு. பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, உள்ளே இருந்தால் அசையாது. சபைக்கு உள்ளே இருந்தால் அசையாது, சபைக்கு வெளியே இருந்தால் அசையும். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை ஆரம்பிக்கும் போது மணி அடித்த உடனே உள்ளே போனால் வாழ்க்கை அசையாது. பாட்டு பாடி 2 பாட்டு 3 பாட்டு 4 பாட்டு 5 பாட்டு ஆராதனை இப்போ போகலாம், பிரசங்கத்துக்கு போகலாம் அப்படின்னு நினச்சா நம்ம வெளியில் நிற்கிறோன்னு அர்த்தம். ஆராதனைக்கு உள்ளே போக மாட்டேங்கிறோம். நான் பல நாட்கள் சொல்கிறேன்ல, ஆராதனைனா கண்ணை மூடிடணும், ஜபம்னா கண்ணை மூடி கத்தர்கிட்ட போயிடணும், அவர் பக்கத்தில் சேர்ந்துடணும். அப்போ தான் உள்ளே போக முடியும். என்னத்தை இங்கே என்ன நடக்குது, என்ன செய்வோம், இதை பற்றிலாம் நான் இப்போ பிரசங்கம் பண்ணும்போது அவங்க 2 பேரும் அவங்களுக்கு உள்ளே போயிட்டுருக்கேன், எனக்குள்ளே வந்த மாதிரி இல்லை. நீ பேசு பாஸ்டர், நீ பேசு, நாங்கள் இப்படி தான் இருப்போம். நீ எத்தனை பிரசங்கத்தில் நாங்கள் விளையாடுதோன்னு சொன்னாலும்
நாங்கள் விளையாண்டுட்டு தான் இருப்போம். அந்த 4 பேரும் நாய் வாழை நிமிக்க முடியாதது மாதிரி இந்த 4 பேரை சரி பண்ண முடியாது. நம்ம உள்ளே கொண்டு வரணும்ல. ஆமாம், சர்ச்சில் உட்கார்ந்துருக்கும் போது போக்கும் வரத்துமாக இருப்பார்கள். அந்த மாதிரி உள்ளே இருக்கணும். 3 மணி நேரம் தான் சர்ச் ஆராதனை. உள்ளே இருக்கணும். தேவனுக்குள்ளே நாம் வருவோமேயானால் நம்முடைய வாழ்க்கை சிறப்பான ஆசீர்வாதத்தை பெறும். யாரும் நம்மளை அசைச்சு பேசிட முடியாது. வீட்டுக்குள்ளே இருந்தால் நம்மளை யாரும் தப்பாக பேசிட முடியாது. சும்மா வீட்டுக்கு வெளியிலேயே சோவாரி சும்மா வாசல்லே இருந்தாலும் இல்லை, இந்த ஜன்னல் இருக்குது பாருங்கள், இந்த வீட்டுக்காரங்க ஜன்னல் இருக்குல்ல, இந்த ஜன்னல் அப்படியே திறந்து வெளியில் எட்டி பார்த்தாலும் பஞ்சாயத்தாயிரும். பைபிளில் அப்படி யாராவது பார்த்து பஞ்சாயத்தாக இருக்கான்னா இருக்கு. ஆமாம், ஏசபேல் ஜன்னலில் இருந்து பார்த்தாள் அப்படின்னு வேதம் தெளிவாக சொல்லுது. அவளை வெளியே வர பிரயாசப்பட்டாள். ஆனால் அவள் அப்படியே தான் இருக்கிறாள். பலருக்கு உள்ள அடங்கி இருக்க விருப்பம் இல்லை, ஜெபிக்கணும். ஆமாம், வேதம் சொல்லுது, உங்கள் அறை வீட்டு கதவை பூட்டி கொண்டு உள்ளே அடங்கி இருங்கள். கர்த்தர் உங்களுக்கு யுத்தம் செய்யும் வரையிலும் நீங்கள் என்ன பண்ணணும்? அடங்கி இருக்கணும். நீங்களாம் சண்டைக்கு போயிடக்கூடாது, அடங்கி இருக்கணும். அப்படி உள்ளே இருந்தால் தான் சண்டை வராது. குடும்பம்னா குடும்பத்துக்குள்ளே இருக்கணும். குடும்பத்தில் முன்ன பின்ன பேச்சுவாக்குகள் இருக்கும், அதை வெளியில் கொண்டு போக அதெல்லாம் உள்ளே வச்சுக்கணும். அதை அடைக்கலமானவருக்குள்ளே நாம் கொண்டு போகணும். எனக்கு அந்த குழிமுசலை ரொம்ப பிடிக்கும். குழிமுசலில் ரொம்ப உயரத்தில் தன்னுடைய வீட்டை கட்டும். ஆனால் அந்த உயரத்தில் கூட குழி தோண்டி தான் கட்டும். உயரமான மலையில் தான் குழிமுசல் இருக்கும். ஆனால் அந்த மலையில் கூட அது என்ன பண்ணும்? குழி தோண்டி உள்ளே போய் தான் தங்கியிருக்கும். ஏன்னா நம்ம மேலே இருக்கிறோன்ட்டெல்லாம் தப்பிச்சிட முடியாது. குழிக்குள்ளே உள்ளே போனால் தான் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும் என்பது ஒரு குழிமுசலுக்கே தெரியுது, நமக்கு தெரியல. அப்போ நம்ம வாழ்க்கை அசைக்கப்படாமல் இருப்பதற்கு முதல்ல செய்ய வேண்டியது கர்த்தரை நம்பணும். 2வது கர்த்தரை நோக்கி பார்க்கணும். 3வது கர்த்தரை அடைக்கலமாய் கொண்டிருக்க வேண்டும். 4வது சங்கீதங்களின் புஸ்தகம் 15 அதனுடைய 5வது வசனம் சொல்கிறது, தன்னுடைய பணத்தை வட்டிக்கு கொடுக்காமலும் பரிதானம் வாங்காமலும் இருக்கிறவன் அசைக்கப்படுவது இல்லை. கடன் கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டால் கடன் கொடுக்கலாம். கடன் வாங்கும்போது சிலர் கேட்பாங்க, சொல்லுவாங்க, ஒரு 50 ரூபா தாங்களேன், கூட ஒரு 10 ரூபா வச்சு தரேன். நம்ம சோழியை முடிக்க பார்க்காங்கன்னு அர்த்தம். நம்ம சோழியை முடிக்க பார்க்காங்க. அவங்கக்கிட்ட நீங்கள் தைரியமாக சொல்லிடுங்க, உங்களுக்கு பணம் தர ஐடியா எனக்கு பணம் இருக்குது, நீங்கள் இப்படி கேட்டதுனாலே உங்களுக்கு தர ஐடியா எனக்கு இல்லைன்னு நேராக சொல்லிங்க. ஒரு ஆளுக்கும் வட்டிக்கு பணம் கொடுத்துடாதீங்க, லஞ்சம் வாங்கிறாதீங்க. ஆமாம், அன்பளிப்பு. இப்போ லஞ்சம்னு யாரும் சொல்கிறதில்ல, அன்பளிப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், அன்பளிப்புக்கு பேர் தான் லஞ்சம். நம்ம பிள்ளைங்க கடைக்கு போகிறதுக்கு ஒரு 5 ரூபா முட்டைக்கு 2 ரூபா மிட்டாய் கொடுக்க வேண்டியது. 5 ரூபா முட்டைக்கு 2 ரூபாய் மிட்டாய். இப்போ நீங்கள் அம்மா மாதிரிலாம் இப்போ கொடுக்குற இந்த 2 ரூபா, அது ஒருவேளை கவர்மெண்ட் ஆஃபீஸராக போய் ஒரு கையெழுத்துக்கு உட்காந்தோ, எங்கள் அம்மா முட்டை வாங்கிறதுக்கே 5 ரூபாய்க்கு 2 ரூபா தருவா. நீ மாதம் முழுக்க சம்பளம் வாங்க போகிற, நாங்கள் எழுத்து போட்டோம், அப்போ எனக்கு ஏதாவது தான்னு கேட்டுரும். சரியா? நீங்கள் உழைக்கிற உழைப்பிற்கு ஏற்ற ஊதியத்தை வாங்கி கொள்ளுங்கள். நாங்கள் போன புதன்கிழமை கன்னியாகுமரிக்கு போயிருந்தோம். இந்த செருப்பெல்லாம் ஒரு இடத்துல போட்டிருந்தோம். செருப்பு ஒரு இடத்துல ஒரு பாக்ஸில் போட்டிருந்தோம். நானும் தம்பி ஸ்டாண்ட்லேயும் வந்தோம். அந்த பாக்ஸை தூக்கி எங்கள் 7 பேர் செருப்பையும் தூக்கி எங்கள் கிட்டே தந்துட்டாங்க. நாங்கள் கொட்டிட்டு கீழே கொடுத்தோம். அப்புறம் அவர் ஏதாவது கொடுங்க அப்படின்னு கேட்டார். இவன் பைக்குள்ளே கையை போட்டான். அப்போ நான் நைஸாக கொடுக்காத, பஞ்சாயத்தாயிரும் அப்படின்னு. இப்போ தான் அவனுக்கு புரிஞ்சிருக்கும், நல்ல காலம் கொடுக்கல, கொடுக்காத பஞ்சாயத்தாயிரும். இவன் கேட்காரலாம் பஸ்ஸியார் அப்படின்னு, வேண்டாம் வந்துரு அப்படின்னு. கடைசி வரைக்கும் அந்த இடத்துல இருந்து கிளம்புற வரைக்கும் ஐயோ ஒரு 10 ரூபா கொடுக்காம வந்துட்டோமே அப்படின்னு அவனுக்கு இருந்துச்சு. ஆனால் அவருக்கு அந்த அந்த செப்பல் கவுண்டரில் நிற்கிறதுக்கு அரசாங்கம் அவருக்கு என்ன பண்ணுது? ஒரு சம்பளம் கொடுக்குது. அப்போ சம்பளத்துக்கு மேலே அவர் 10 ரூபா வாங்குறாருன்னா அவரை அசைச்சு பார்க்கக்கூடிய காரியம்.
நீ சம்பளம் வாங்கும்போது சம்பளம் வாங்குற ஒரு ஆளுக்கு ஒரு 10 ரூபா நம்ம கொடுப்போம். அதை எவனாவது ஃபோட்டோ எடுத்து கொடுத்துட்டான்னா அவனுக்கு ஒரு 10 வருஷம் வேலை இருக்கும், போயிடும். 10 வருஷம் வேலையே உன் 10 ரூபாவால் போயிடும். ஆமாம், வேண்டாம். வட்டியும் வாங்க வேண்டாம், லஞ்சமும் வாங்க வேண்டாம். ஆமாம், அசைக்கப்பட மாட்டீர்கள். ரைட்டா? ஆமாம், சிலர்லாம் வேலை கிடைக்கணும். இப்போ நம்ம செலவழித்ததெல்லாம் எக்ஸாமுக்கு போட்டு நீட் தேர்வெல்லாம் போட்டு லட்சக்கணக்கில் படிப்பாங்க. ஏன்டா நீட்டுக்கு இவ்வளோ ரூபா போடுறேன்னா வேலை மட்டும் கிடைக்கட்டும்பா சார். ஹாஸ்பிட்டலில் வேலை பார்க்கும்போது ஒரு ஊசிக்கு 30 ரூபா ஊசி. ஜெயராம் ஹாஸ்பிட்டலுக்கு போனால் டயனுக்கெல்லாம் ஜெயராமுக்கு கூப்பிட்டு போனால் 200 ரூபாவில் எல்லாம் தந்து விட்டுருது. அதுவே நம்ம புஷ்பலதா ஹாஸ்பிட்டலுக்கு போனால் 500 ரூபா ஆயிடுது. எப்படின்னு நமக்கு தெரியலை. நினச்சிருப்பா அவங்க கேட்டாலும் கேட்கட்டும், நானும் 2 பிள்ளைகளை டாக்டருக்கு படிக்க வைக்கமுல பாஸ்டர். அவங்கள படிக்க வைக்கிறதுக்கு நமக்கும் துட்டு வேணும்ல பாஸ்டர். நீங்கள் கூப்பிடும் போதெல்லாம் நாங்கள் பாட வர்றோம்ல பாஸ்டர். அப்பப்போ நாங்களும் உங்களுக்கு காணிக்க பையில் போடுறோம்ல பாஸ்டர். நாங்கள் இப்படி போட்டு அப்படி வாங்கிக்கிறோம் அப்படின்னு நினைக்காதீங்க. என்ன என்ன காரியமோ அதை வாங்கி. இப்போது இந்த வீட்டிலலாம் பால் வச்சுருக்காங்க. நம்மக்கிட்ட இருந்து பால்லாம் வாங்கும்போது பாருங்களேன், பால்லாம் வாங்கும்போது தம்பி மாதிரிலாம் நாங்கள் பேசிக்கிட்டே இருப்போம். வீட்டில் இருந்து பால் வாங்கும்போது பால்காரன் பால் வாங்குறதுக்கு ஒரு மீட்டர் வச்சுருப்பான். அதை அவனுக்கு சந்தேகமாயிருச்சு, நம்ம தண்ணியாக கொடுக்கணும்னு சந்தேகமாயிருச்சுன்னா அதுக்குள்ளே போட்டு அந்த கவுண்டிங் இருக்கான்னு கரெக்டாக பார்ப்பான். ஆனால் அவன் நமக்கு ஊற்றும்போது போட்டு பாருங்கன்னா விட மாட்டான். நம்மகிட்ட இருந்து வாங்கும்போது போடுவான், ஆனால் அவன் நம்மக்கிட்ட தரும்போது ஆமாம். நாங்கள் இப்போ சில நேரம்லாம் யோசிப்போம், பாலை கழுவாமலே அடுத்த நாள் பாத்திரத்தை போட்டுடலான்டா. ஏன் அது பாலா தண்ணியான்னு பல நேரத்தில் தெரியறதில்லை. அதனால தான் சிலர் பாக்கெட் பாலுக்கு போகிறீங்க போல். தோத்திரம், கர்த்தர் நல்லவர். இருக்கட்டும், பரிதானம் வேண்டாம். அதிக லாபங்களை எதிர்பார்த்து வட்டிக்கு வாங்கி நிறைய பேர் ஒரு கடன் அடைக்கிறதுக்கு இன்னொரு கடன், இன்னொரு கடன் அடைக்கிறதுக்கு இன்னொரு கடன், அப்படி வாங்கி வாங்கி நாசமாக போகிறத விட வாங்காமல் நல்லா இருக்கிறது ரொம்ப நல்லது. ரைட், அடுத்தது ஆமீன், ஸ்தோத்திரம். சங்கீதங்களின் புஸ்தகம் 112வது சங்கீதம் 5-8வது வசனம் வரைக்கும் சொல்லுது, தன்னுடைய காரியங்களை நியாயமாய் நடப்பிக்கிறவன் அசைக்கப்படுவது இல்லை. உங்கள் வேலையை நீங்கள் சரியாக செஞ்சால் அசைக்கப்படுவது இல்லை. சமைக்கும்போது உப்பை போட்டுட்டீங்கன்னா யாரும் குறை சொல்ல மாட்டாங்க. சரியாக வத்தப்பொடியை போட்டீங்கன்னா யாரும் குறை சொல்ல. உங்கள் வேலை, பொம்பளையில் சமைக்கிறது உங்கள் வேலை. நீங்கள் கரெக்டாக பண்ணணும். அதுக்கு ஒன்றுக்கு ரெண்டு முறை நக்கி பார்த்தாலும் சரி, குடித்து பார்த்தாலும் சரி, இல்லை ஒரு முறை பிசைஞ்சு தின்னு பார்த்தாலும் சரி, உங்கள் வேலையை கரெக்டாக பார்த்துருங்க. அப்போ அதுதான் உங்கள் வாழ்க்கையில் சிறப்பாக இருக்கும். நானும் சிலர்கிட்டலாம் சொல்லுவேன், எனக்கு ரொம்ப பிடிச்ச இல்லை நான் நேசிக்கிற இவங்க நல்லா இருக்கணும்னு விரும்புகிற யாரையாவது நான் பார்த்தா, அவங்க கடையில் இல்லை அவங்களுடைய வியாபார ஸ்தலங்களில் அவங்க பார்க்க வேண்டிய வேலையை இன்னொருத்தர் பார்த்தா நான் சொல்லுவேன், இந்த இடத்துல உங்களை தாண்டி வேறு யாரையும் என்ன பண்ணிடாதீங்க, விட்டுறாதீங்க. அது ஒருவேளை உங்கள் லாபம் அவங்களுக்கு தெரியலாம். நான் இந்த வேலைக்கு விடும்போதெல்லாம் ஓனர் மார்க்கெல்லாம் அடிக்கடி சொல்லுவேன், கல்லாப்பட்டியில் வேலைக்காரனை என்ன பண்ணிவிடாது, கல்லாப்பட்டியில் வேலைக்கு வர்றவனை விடக்கூடாது. ஏன்னா அவனுக்கு நம்ம லாபம் என்னன்னு தெரிஞ்சிருச்சுன்னா நமக்கு பக்கத்துலேயே கடை போட்டுருவான். அவோ நம்ம அதை புரிஞ்சுக்கணும். எனக்கு எவ்வளோ வந்துச்சு என்ன அது அப்படின்னு ஒரு நோட் எழுதி வச்சுருக்கோம்னா அதை யாருக்குமே தெரியாமல் பத்திரப்படுத்தணும். நம்மளோட வருமானத்தை குறித்த நோட் ஒன்று வச்சுருக்கோன்னா அது லாக்கரில் தான் இருக்கணும். அது வெளியில் யாரும் பார்க்குற மாதிரி இருக்க. ஏன்னா அது நம்ம காரியம் அவனுக்கு தெரிஞ்சிடும், சரியாக நடத்த முடியாது நம்மளால். அப்புறம் நம்மக்கிட்ட ஒரு 1000 ரூபா இருக்குது, 5000 ரூபா இருக்குது, 10,000 ரூபா இருக்குன்னு தெரிஞ்ச உடனே வருவான். நம்ம அன்றைக்கி தான் வேறு ஒரு தேவையோடு இருப்போம். உன்ட்ட இருக்குல்ல, அதான் இந்த நோட்டில் பார்த்தனே, அதான் நீ எண்ணும்போது பார்த்தனே. அப்படி இந்த சில எனக்கெல்லாம் அந்த கறிக்கடைக்காரங்கள் பார்த்தீங்களா, இந்த சந்தை கடைன்னு ஒன்று இருக்குது, நம்ம போய் பார்த்துக்கலாம். அவர் அந்த ஒரு பெரிய இது போட்டிருப்பார், ஒரு பனியன் போட்டிருப்பார். எவ்வளோ ரூபா கொடுத்தாலும் பனியனுக்குள்ளேயே போடுவார். நீ போயிருக்கல, கல்லாவட்டிலே போட மாட்டாங்க. எவ்வளோ கொடுத்தாலும் பனியன்ல, ஏற்கனவே அவர் வயிறு பெருசாக தான் இருக்கும். ஆனாலும் காசெல்லாம் எங்கே தான் விடுவார், ஏன் பனியனுக்குள்ளே. ஏன்னா நமக்கு எவ்வளோ இன்னைக்கு வந்துச்சுன்னு நம்ம வேலை பார்க்குற ஒருத்தனு கூட அதுதான் காரியத்தை சரியாக நடப்பிக்கிறது. நம்ம காரியத்தை எல்லார்கிட்டையும் ஷேர் பண்ணிட முடியாது, ஷேர் பண்ணவும் கூடாது.
நிறைய பேர் சொல்லுவாங்க, அது நம்மளை நேசிக்கிறவங்க தானே. ஆமாம், அவங்கள நேசிக்கிறவங்க நினச்சிக்கிட்டே இருங்க. அப்படிலாம் யாரும் நம்மளை இப்போ பெத்த தாயையே நம்ப முடியல, பெத்தெடுத்த பிள்ளையே நம்ப முடியல, தாலி கட்டின பொண்டாட்டியே நம்ப முடியல. அது அது வேற இவ்வளோ ரூபா வச்சுருக்கீங்கள அப்படின்றது சரட்டுன்னு. அது எந்த காசு இவ்வளோ ஒன்றும் பார்க்குறதே இல்லை, சட்டுன்னு பேசிடுது. உழைச்சி எங்கே தான் கொண்டு போடுதீனே சரியில்ல. உங்கள் வீட்டை சொல்ல முடியாதுல்ல, என் வீட்டை சொல்லுவேன். காணிக்கெல்லாம் எங்கே தான் கொண்டு போடுதீனே தெரிய மாட்டேங்குது. என்ன நான் தான் சொல்லுவேன், உனக்கு தெரிஞ்சால் எனக்கு பஞ்சாயத்து, உனக்கு தெரியாத வரைக்கும் எனக்கு நல்லது. உனக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் சொல்லிட்டு போயிட்டே இரு. இதுதான் ஏன் காரியம். ஏன்னா நமக்கு வர்றது ஊழிய காணிக்கையே கர்த்தருக்கு தான் கொடுக்கணும். நான் என் காணிக்கை எடுத்து நான் தேவையில்லாமல் செலவு பண்ண முடியாது. அப்போது நம்ம அதுக்கு தான் நடத்தணும். அதுக்காக பாஸ்டர் தான் அன்றைக்கி சொன்னார்ல அப்படின்னு இந்த வீட்டில் இருக்கிற அன்னை மாதிரிலாம் பொண்டாட்டி மாதிரி பார்த்து சொல்லிடுறாதிய. பாஸ்டரே பொண்டாட்டிகிட்ட காட்ட மாட்டாரா, நான் ஏன் உன்கிட்ட காட்டணும்னு சொல்லிடுறாதிய. பஞ்சாயத்து நான் பொறுப்பில் தோத்துறோம். தெரியணும், வீட்டில் காரியத்தை சரியாக நடப்பிக்கிற ஒரு ஆம்பளைன்னா மனைவிக்கு தெரியணும். வீட்டில் பொருள் இல்லைன்னா அந்த சிலர்லாம் கிச்சனில் போய் காப்பி போட போய் நின்றுட்டு சொல்லுவாங்க, தேயிலை இல்லை வாங்கிட்டாங்களே, தேயிலை அப்போ தான் வாங்கி கொடுத்துருப்போம், சீனியும் இல்லை. அதுதான் நேற்றே காப்பி போடும்போது கடைசியாக டப்பாவை உலுக்கி தான் தொடச்சி தான் போட்டிருப்பிய, தெரிஞ்சிருக்கும்ல, அப்போ சொல்லியிருக்கலாம்ல. அப்போ சொல்ல மாட்டாங்க, பிறகு சொல்லலான்னு. என்ன குழம்பு வேணும்னு கேட்பாங்க, மீன் வாங்கிட்டு வாங்கம்மா, மீன் வாங்கி கொடுப்போம், தேங்காய் இல்லாமல். எப்போ மீனெல்லாம் கழுவி சட்டியில் ஏறி இருக்கும்னு நினைக்கும் போது தான் தேங்காய் இல்லாமல். சரி, தேங்காய் வாங்கிட்டு வந்தால் மிளகு இல்லாமல், மிளகு வாங்கிட்டு வந்தால் உப்பு இல்லாமல். அப்போ வீட்டு காரியங்களை சரியாக, வெளியில் உள்ள காரியங்களை ஆம்பளை சரியாக நடத்தணும், வீட்டு காரியத்தை பொம்பளை சரியாக நடத்தணும். ஆண்கள்கிட்ட போய் உங்கள் பிள்ளைய கொஞ்சம் அதட்டி வைங்களேன், அது எனக்கு கீழ்ப்படிய மாட்டேங்கி அப்படின்னு அவர் வேலைக்கு போய் டயர்டாக வர்ற ஆள்கிட்ட உங்களை மாதிரியே இருக்கு, உங்கள் பிள்ளை உங்களை மாதிரியே இருக்கு, நீங்களே நான் சொன்னால் கேட்க மாட்டேங்க, நீங்கள் நான் சொன்னால் கேட்க மாட்டேங்க, உங்கள் பிள்ளை நான் சொன்னால் கேட்கவா செய்யும். அம்மா மாதிரிலாம் சொல்கிறேன், உங்கள் வீட்டுக்காரரு நீங்கள் சொல்லி கேட்கணுன்னுலாம் பைபிளில் இல்லை. மனைவிகளே உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள் தான் இருக்குது, புருஷர்களே உங்கள் மனைவிகளுக்கு இணங்குங்கள் இருக்கு. சரியா, கடைக்கு ஏதாவது போனோம்னா ஜாமான் வாங்கி கொடுத்தா தான் சோறு கிடைக்கும். அப்போ கொஞ்சம் கொஞ்சம் கீழ்ப்படிஞ்சுதான் ஆகணும். சரி, ரைட், உங்களை ரொம்ப நோக்கடிக்க வரும்ல, சொல்லதெல்லாம் சொல்லிட்டு அப்படியே சொல்லிட்டு போ. ரைட். 6வது நீதிமொழிகளின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 30வது வசனம் சொல்லுது, நீதிமான் அசைக்கப்படுவது இல்லை. யார் நீதிமான் அப்படின்னு நான் நிறைய முறை பேசியிருக்கேன். நீதி செய்கிறவன் நீதிமானான்னு கேட்டால் அது பழைய ஏற்பாடு. புதிய ஏற்பாட்டில் 2 இடத்துல நீதிமான் எழுதப்பட்டிருக்கு, நீதின்னு எழுதப்பட்டிருக்கு. நீதி செய்கிறவன் நீதிமான்னா புதிய ஏற்பாட்டில் இது நீதின்னு 2 இடத்துல எழுதப்பட்டிருக்கு. ஒன்று திருமுழுக்கு, இன்னொன்று ஹோலி கம்யூனியன். ஒன்று திருவிருந்த ஆராதனை, இன்னொன்று திருமுழுக்கு, மூழ்கி ஞானசான ஆராதனை. இந்த 2 ஆராதனையும் நீதி என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஸோ இதை எடுக்கிறவங்க அசைக்கப்படுவது இல்லை. ரைட்டா? ஆமாம். ஏன் அசைகிறோம் அப்படின்னா, நான் சர்ச்சைக்கு போகிறேன் 10 வருஷம் ஆச்சு, 20 வருஷம் ஆச்சு, இன்னும் வாழ்க்கை சரியாகலையே அப்படின்னா, நீங்கள் இதை மட்டும் சரிப்படுத்தி உங்களை நீங்கள் நீதிமானாய் மாற்றிக்கொள்ளுங்கள், உங்களுடைய வாழ்க்கை தரம் மாறும். கடைசியாக ஒன்று சொல்லி முடிச்சிடுறேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 21:7, இதை எல்லாரும் எடுத்து வாசிக்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 21 அதனுடைய 7. உன்னதமானவருடைய தயவினால். அப்ப யாரோட தயவு வேணும்? உன்னதமானவருடைய தயவு அசைக்கப்படாமல் நம்மை பாதுகாக்கும். நம்மளை யாரோட தயவில் இருக்கும்? நிறைய பேர் சொல்லுவாங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டால் உங்கள் புண்ணியத்தில் ரொம்ப நல்லா இருக்கும். அப்போ நம்ம மனசுக்குள்ளே நினைக்கணும், களவாணி போய் நம்ம போன பிறகு சொல்லுவான், இவர் தயவில் நம்ம நல்லா இருக்கும்னு சொல்ல வேண்டியதாயிட்டு அப்படின்னு காரி துப்புவான். அதுக்கு அவன் முன்னாடி நாமளே காரி துப்பிட்டு போகலாம். வீட்டில் போய் கண்ணாடியை பார்த்து அவன் ஒன்றைய பார்த்து வான் தேவங்க அப்படின்னு, நீ என்ன அவனுக்கு என்ன செஞ்சு கிழிச்சின்னு நம்மளை பார்த்தே ஒரு வாட்டை கேட்டுடலாம்.
இப்போ பாஸ்டர்லாம் நம்ம ஊழியத்தில் இருக்கும் பார்த்தீங்களா, நிறைய பேர் அப்படி இந்த பாஸ்டர் அப்படி தூக்கி மேலே கொண்டு போகிறதுக்கு சொல்லுவாங்க, உங்கள் ஜபத்தில் நாங்கள் ஏதோ வண்டி ஓடுது போச்சு. எங்கள் நான் சத்தியமாக உங்களுக்காக ஜெபிக்கவே இல்லை. அப்போ ஏன் ஜபத்தில் அது இல்லை? கர்த்தருடைய தயவைத்தான், உன்னதமானவரின் தயவைத்தான் நானும் நீங்களும் எதிர்பார்க்க வேண்டுமே தவிர ஏதோ மனிதர்களின் தயவை எதிர்பார்க்க இன்னைக்கு உதவி செய்வேன்னு சொல்லுவான். ஆனால் கொஞ்சம் செய்வோம். ஒரு 10 லட்சம் ரூபா உனக்கு நான் தாரேம்மா, 10 லட்சத்துக்கு 2 லட்சம் தான் தந்திருப்பான், மீதி 8 லட்சம் நம்ம வேற பிரட்டி தான் செஞ்சுருப்போம். ஆனால் அவன் வெளியே போய் சொல்லுவான் 12 லட்சம் கொடுத்து. தந்தது எவ்வளவு? 2. கேட்டது எவ்வளவு? இப்போ சொல்கிறது எவ்வளவு? 2ஐயும் சேர்த்து நான் தான் கொடுத்தேன். இங்கே நாம் வட்டி கட்டிகிட்டு இருக்கிறது நமக்கு மட்டும்தான் தெரியும். ஒன்று புரிஞ்சுக்கங்க, எந்த மனுஷன் தயவையும் எதிர்பார்க்காது. எந்த மனுஷன் தயவையும். நான் அடிக்கடி சொல்லுவேன், என்னை யாரும் மதிக்கணும்னு நான் நினச்சதும் இல்லை, நான் மதிக்கணும்னு யாரும் நினைக்கவும் செய்யாது. எனக்கு சில நேரம் தோணுன்னா தோத்திரம் பண்ணுவேன், சிலர் கை எடுத்து கும்பிட்டா வேணுன்னா தோத்திரம் பண்ணுவேன், இல்லைன்னா கண்டுக்காமல் போவேன். நம்ம தான் பாஸ்டருக்கு நம்ம பாஸ்டர் நம்மளை மதிக்க மாட்டேங்கிற. உங்களை மதித்து எனக்கு ஒன்றும் கிடைக்க போகிறதில்லை. நம்ம தானே காணிக்க கொடுக்கும், நம்ம தானே உங்கள் காணிக்கையிலையும் நான் இல்லை அப்படின்னு அடிக்கடி சொல்லுவேன். எந்த இடத்துலையும் சொல்லுவேன். சில கன்வென்ஷனுக்கெல்லாம் போகும்போது நம்ம சில கன்வென்ஷனில் நல்ல ரூம் தருவாங்க, சில கன்வென்ஷனில் சர்ச்சிலே படுக்கிறீங்களா பாஸ்டர்மை, ஒன்றும் பிரச்சனை இல்லையே. எனக்கு யார் தயவும் தேவையில்லை. வாழ்ந்திருக்கவும் தெரியும், தாழ்ந்திருக்கவும் தெரியும், எந்த நிலையிலும் மனரம்யமாக இருக்க எனக்கு. அதனால் எந்த மனுஷன் தயவும் தேவையில்லை. பக்கத்தில் கை கொடுத்துருங்க, உன் தயவெல்லாம் எனக்கு வேணாம். பிள்ளையை பார்த்து அம்மா சொல்லணும், நீ சோறு போடுவேங்கிற நம்பிக்கையிலலாம் நான் இல்லவே. சில ஐயா மாதிரிலாம் சொல்லுவாங்க, அம்மா மாதிரிலாம் சொல்லுவோம், ஆம்பளை பயில்வெல்லாம் நம்மளை பார்க்கவே பார்க்காது. ஒரு பொம்பளை பிள்ளை இருந்தால் நல்லாயிருக்கும், அது நம்மளை பார்த்துருக்கோம். பொம்பளை பிள்ளையை பார்த்து சொல்லணும், உன்னையை நம்பி நான், யாரையும் நம்பி நான் பிறந்தேன் போங்கடா. ஒருத்தனையே நான் நம்பி கடைசி கஞ்சி நான் ஒருத்தண்டையும் வாங்கி சாப்பிட்ற அளவுக்கு கர்த்தர் என்னைய விட மாட்டார். சாவர நாள் வரைக்கும் நான் நல்லா நடந்து நல்லா அலைஞ்சிட்டு தான் சாவேன் அப்படின்னு சொல்லணும். கடைசி நாளில் என்னைய பார்க்க இவங்களெல்லாம் ஒரு தயவு வேண்டாம். நீங்கள் பயப்படும் நாளிலே கர்த்தரை நம்புங்க. என்னைக்கு உங்களுக்கு மரண பயம் வருதோ அன்னைக்கு கர்த்தரை நம்புங்க. அவர் உங்கள் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே பொல்லாப்புக்கு பயப்பட விடாமல் உங்களை நடத்த அவர் சர்வ வல்லமை உள்ளவராயிருக்கிறார். நான் இந்த பையன்கிட்ட சொல்லுவேன், இவன் அப்பா பாஸ்டர், அவன் அப்பா பாஸ்டர். நான் இவங்கள்ட்டெல்லாம் அடிக்கடி சொல்கிறது தான், உங்கள் அப்பா கட்டி வச்சுருக்க சர்ச்செல்லாம் நம்பாதியோ, அந்த விசுவாசியெல்லாம் நம்ம தலை மேலே ஏறும். நீ உண்டாக்குனா அது நமக்கு கீழே, நம்மளை மதிக்கும், நமக்கு கீழே இருக்கும். யார் தயவும் நமக்கு. அவர் சொல்லுவார், நான் கொடுத்து இவன் நடந்த போய் நான் ஏன் சர்ச்சுன்னு அவர் சாவும்போது சொல்லுவார். விசுவாசிகள் சொல்லும், அது அவன் கஷ்டப்பட்டு உண்டாக்குனா தெரியும், அது அப்பையும் தயவில் வாழலாம். அப்பா பிள்ளை, அப்பா சொத்து பிள்ளைக்கு தான். தாத்தாவோட சொத்தாக இருக்கும், அப்பா அனுபவிச்சது. அந்த சொத்தை கொடுக்கும்போது அப்பா சொல்லுவார், ஏன் சொத்தை என்னமோ அவர் உழைச்சி கஷ்டப்பட்டு வாங்கி கொடுத்தோம், அவரே தாத்தா சொத்தை அனுபவிச்சுட்டு இருக்கார். அவர் சொல்லுவார், என் தயவில் தான் என் பிள்ளைகள் இருக்குது. அடிக்கடி சொல்லுவேன், யாரும் யார் தயவையும் எதிர்பார்க்காது. எனக்கு அம்மா பார்த்துக்குவோம், அப்பா பார்த்துப்பாங்க, என் அண்ணன் தம்பி பார்த்துப்பாங்க, எனக்கு ஒன்றுன்னா ஓடி வந்துடுவாங்க. ஹாய் பிள்ளை ராஜா. இப்போ எலெக்ஷனில் சீமான் இப்படி தான் சொல்லிட்டு இருப்பார், ஹாய் பிள்ளை ராஜா. கத்தரை மட்டும், கத்தருடைய தயவை மட்டும் எதிர்பார்க்க. காலையில் எந்திரிச்சு 2 கையை விரிச்சு ஒரு பிச்சைக்காரன் நிற்கிற மாதிரி ஆண்டவர்கிட்ட நிற்கு, இன்னைக்குள்ள ஆகாரத்தை எனக்கு தந்துருங்க. என் வீட்டுக்காரருக்கு தராரோ இல்லையோ நீர் தந்துருங்க. என் அம்மா அப்பா என்னை கவனிக்குதோ இல்லையோ நீங்கள் தந்துருங்க. என் மனைவி எனக்கு சோறு போடுறாளோ இல்லையோ நீங்கள் தந்துருங்க. அவர் பார்த்துப்பார், உங்களை அசைய விட மாட்டார். 7 காரியம் உங்ககிட்ட சொன்னேன் அசைக்கப்படாமல் இருக்கிறதுக்கு. நம்பர் 1, கர்த்தரை நம்பணும். நம்பர் 2, கர்த்தரை நோக்கி பார்க்கணும். நம்பர் 3, கர்த்தருக்குள்ளே இருக்கணும். நம்பர் 4, உங்கள் பணத்தை சரியாக ஹேண்டில் பண்ணணும். நம்பர் 5, உங்கள் காரியங்களை சரியாக நடப்பிக்கணும். நம்பர் 6, நீதிமானா சபைக்கு எடுத்த காரியங்களில் உண்மையாக இருக்கணும்.
நம்பர் 7, கர்த்தருடைய தயவை எதிர்பார்க்கணும். எல்லாரும் இருக்கிற நல்ல கண்களை மூடுவோம். ஆண்டவர்கிட்ட கேட்போம். நீங்கள் அசைஞ்சிட்டே இருக்கிறீங்களா? கர்த்தர் உங்களை அசைய விடுறாரா? இல்லை நீங்கள் அசையாமல் இருக்கிறீங்களா? அது உங்களுக்கு தான் தெரியும், அது எனக்கு தெரியாது. நீங்கள் உங்கள் வாழ்க்கை நித்தமாக அசைஞ்சிக்கிட்டு இருக்கா அப்படின்னா ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஓ, என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசர் நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசர் நீரே. நான் வழி மாறும் போது என் பாதை காட்டினீ, என்னால் முடியாத போது என்னை தூக்கி நடத்தினீ. நான் வழி மாறும் போது என் பாதை காட்டினீ, என்னால் முடியாத போது என்னை தூக்கி நடத்தினீ. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசர். பாவம் செய்யும் போது என்னை உணர்த்தி நடத்தினீ, உம்மை நோகடித்த போது உங்க கிருபையால் மன்னித்தீ. நான் பாவம் செய்த போது என்னை உணர்த்தி நடத்தினீ, உம்மை நோகடித்த போதும் உங்க தயவால் மன்னித்தீ. என்னை விட்டு கொடுக்காதவர் சொல்லுங்க. ஓ பாதுகா, என்ன வீட்டில் இருக்கிறவங்க சொல்லுங்க. என்னை இனிமே யார் முன்னாடியும் விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்து. நீங்க மட்டும் இல்லைனா எங்கோ நான் சென்றிருப்பேன், எப்படியோ வாழ்ந்திருப்பேன், மண்ணுக்குள்ள போயிருப்பேன், மறந்தும் போயிருப்பார், மறந்தே போயிருப்பார். நீங்க மட்டும் இல்லைனா. ஆண்டவர்கிட்ட எப்பயுமே சொல்ல வேண்டிய மிக முக்கியமான வார்த்தை, ஆண்டவரே நீர் என் கூட இருக்கிறதுனால தான் நான் தயவா மனிதர்களினாலே நடத்தப்படுறேன்ப்பா. நீர் என் கூட இருக்கிறதுனால தான்ப்பா தயவாய் நீர் என்னை நடத்துகிறத என்னால பார்க்க முடிகிறது. ஆண்டவரே அப்பா, உம்முடைய தயவு, உம்முடைய கிருபை, உம்முடைய இரக்கம் எங்களை இந்த நாள் வரையில் நடத்துகிறதே. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம், ஆண்டவரே இந்த நாட்களிலே எங்களுடைய தேவைகள், எங்களுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் அறிகிறேன். நாங்கள் அசைஞ்சு கிடக்கிறோம்ப்பா. இல்ல மனிதர்கள் எங்களை அசைக்கலாம், வியாதி எங்களை அசைக்கலாம், பிசாசின் போராட்டம் எங்களை அசைத்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் நீர் இன்றைக்கு எங்களிடத்தில் சொன்னீர், இனி நீ அசைக்கப்படுவது இல்லை. எந்தெந்த காரியங்களில் அசைந்து போயிருக்கிறார்கள் ஒவ்வொரு காரியங்களிலும் பிள்ளைகளுக்கு மீட்பை கொடுப்பீரா. கர்த்தர் நம்மை அசைக்க விடாமல் பாதுகாக்க போகிற கிருபைகளுக்காய் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரிப்போம், குமாரனாகிய கிறிஸ்து இயேசுவை ஸ்தோத்தரிப்போம், பரிசுத்த ஆவியானவரை ஸ்தோத்தரிப்போம். ஜெபிப்போம். மகா பரிசுத்தமும் மிகுந்த கிருபையும் நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, ஆசீர்வாதமும் மனமகிழ்ச்சியுமான இந்த நல்ல நாளுக்காய் நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நல்ல நாளிலும் நாங்கள் உம்முடைய சமூகத்தில் வந்து இந்த வீட்டின் ஆசீர்வாதத்திற்காய் உம்முடைய சமூகத்தில் கூடி ஜெபிக்க கர்த்தர் எங்களுக்கு தந்த பெரிய கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தருடைய ஆண்டவரே சமூகத்தில் நாங்கள் ஒரே குடும்பமாய் ஆங்காங்கு இருந்தாலும் வேறு வேறு இல்லங்களில் வந்திருந்தால் கிறிஸ்துவின் இரத்தத்தினால் மீட்கப்பட்டு உம்முடைய தலையாகிய ஆண்டவரே ஸ்தோத்திரம், அந்த ஆண்டவரே ஸ்தோத்திரம் சிரசுக்கு
கீழே இருக்கிற அவயவங்களாக இணைந்து நாங்கள் சேர கத்தர்களுக்கு தந்த பெரிய பாக்கியத்திற்காக ஸ்தோத்திரம். வீட்டாரை உடைய சமூகத்தில் தருகிறோம். தாத்தாவுக்காக ஜபிக்கிறோம். கத்தர் தாத்தாவை ஆசீர்வதிப்பீராக. வேண்டிய நல்ல சுக பலன் ஆரோக்கியத்தை கத்தர் கொடுப்பீராக. நல்ல ஞானத்தை கத்தர் கொடுப்பீராக. முதிர் வயதிலும் கத்தர் தாங்கி தப்புவித்து ஏந்தி சுமந்து நடக்க கிருபை தருவீராக. ஆண்டவரே, நல்ல வார்த்தைகளை பேச, அநேகருக்கு பிரயோஜனம் உண்டாகிற வார்த்தைகளை பேச கத்தர் கிருபை தருவீராக. ஆண்டவரே, பிள்ளைகள், மருமக்கள், பேரப்பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் அவர் சாட்சியாய் நிற்க எல்லா காரியங்களிலும் கத்தர் அவருக்கு அனுகிரகம் பாராட்டு. பாட்டிக்காக ஜபிக்கிறோம். அம்மாவுக்கு கத்தர் ஆசீர்வதிப்பீராக. தாயாருக்கு தேவையான நல்ல பலன், கிருபை, சுகம், ஆசீர்வாதம், மேன்மைகளை கத்தர் கொடுப்பீராக. ஆண்டவரே, எங்களை எப்பொழுதும் ஒரு தாயை போல நேசித்து நாங்கள் இந்த பக்கமாக வரலன்னா கூட எங்களை விசாரிக்கிற பிள்ளைகள், அவர்களுக்கு தேவையான நல்ல கிருபைகளை, நல்ல ஆசீர்வாதங்களை பேருக்கேற்றாற் போல தினமும் நல்ல சமாதானத்தினாலே கத்தர் அவர்களை நிரப்பி நடத்த உடைய சமூகத்திலே தந்து நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவரே, கொடுத்த 3 பிள்ளைகளுக்காய் நமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஸ்தோத்திரம். துறை அதற்காக நமக்கு நன்றி. கத்தர் ஆசீர்வதிப்பீராக. வேண்டிய நல்ல சுகபல ஆரோக்கியத்தை கொடுங்க. அடிக்கடி அவருடைய தலைவலி, அவருடைய சரீரத்தில் இருக்கிற அந்த தலைவலியின் அனுபவங்கள் இயேசுவின் நாமத்தில் மாறி போவதாக. ஆண்டவரே, ஸ்தோத்திரம். ஒரு பரிபூர்ண சௌக்கியம் இயேசுவின் நாமத்தில் உண்டாகட்டும். ஆண்டவரே, வியாதிகளுக்கு உன்னை நீங்களாக்குவேன். வியாதி உன்னை தீண்டுவதில்லை. ஆண்டவரே, தீங்கை காணாதிருப்பாய். வியாதி உன் பக்கமாய் வருவதில்லை. வசனம் சொல்லுதேப்பா. அந்த வியாதியின் அனுபவங்கள் இயேசுவின் நாமத்தில் மாறட்டும். இந்த வீட்டில் அந்த கூட்டம் வச்சதனால ஒரு பெரிய சந்தோஷம், ஒரு பெரிய மனமகிழ்ச்சி உண்டாகத்தக்கதா அவர் சரீரத்தில் உச்சம் தலைமுதல் உள்ள கால்வரை இயேசுவின் நாமத்தில் சௌக்கியம் உண்டாகட்டும். அவர் செய்கிற விவசாய காரியங்கள், ஆண்டவரே, ஆடு மாடுகள், கண்டுகாலிகள், பறவை பட்சிகள் ஒவ்வொன்றையும் கர்த்தர் ஆசீர்வதித்து அவர் மூலமாய் ஆண்டவரே ஸ்தோத்திரம் பெரிய நன்மைகள் இயேசுவின் நாமத்தில் உண்டாகும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அவர் பார்க்கிற வேலைக்காய் ஸ்தோத்திரம். வேலையை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அதில் கர்த்தர் உயர்வை கொடுப்பீராக. உடைய மனைவி சோனியாவுக்காக ஜெபிக்கிறோம். தமது மகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. வேண்டிய நல்ல கிருபை, பலன், ஆசீர்வாதம், ஐஸ்வர்யங்களை கர்த்தர் கொடுப்பீராக. எக்ஸாமுக்காக ஆண்டவரே ஆயத்தமாகும் போது இனியாவது ஒரு நல்ல ஜெயத்தை காணத்தக்க வாசல்களை கர்த்தர் திறப்புகிறார். இதோ ஒரு திறந்த வாசலை உனக்கு முன்பாய் வைத்திருக்கிறேன், ஒருவனும் பூட்ட மாட்டான் என்று எழுதப்பட்டிருக்கிற வார்த்தையின் பிரகாரம் பூட்டாத ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுத்து நடத்தும்படி சமூகத்திலே தந்து நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். கர்த்தருடைய நாமம் அதன் மூலமாய் இயேசுவின் நாமத்தில் மகிமைப்பட ஆண்டவர்களுக்கு கிருபை தரும்படி சமூகத்திலே தந்து நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். அதுபோல 2வது சகோதரனுக்காய் நமக்கு ஸ்தோத்திரம். அவரை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. வேண்டிய நல்ல சுகபலன் ஆரோக்கியத்தை ராஜனுக்கு கொடுக்கும்படி சமூகத்திலே தருகிறோம். கைது செய்கிற வேலைகளை ஆசீர்வதியும், பிரயாணங்களிலே கர்த்தர் கூட இருப்பீராக. அவருடைய மனைவிக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அவருடைய வேலைகளில் ஆண்டவரே ஸ்தோத்திர வேலை வாய்ப்புகளை கர்த்தர் உருவாக்கி கொடுங்க. ஆண்டவரே, உங்களுடைய சித்தமான காரியங்கள் ஒரு வாழ்க்கையில் நடக்க, படிப்பு கேட்ட வேலைகளை பார்க்கவோ அல்லது ஆண்டவரை அடுத்தடுத்த காரியங்களை முயற்சி செய்வதில் வாய்க்கவோ கர்த்தர் கிருபை தருவீராக. தானமை கொடுத்த பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். அவர்களை கர்த்தர் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தி உயர்வினால் நன்மைகளினால் கர்த்தர் நிரப்புவீராக. அதுபோல ஆண்டவரே, ஆனந்துக்காக ஸ்தோத்திரம். தமது மகனை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆனந்த் பிரதருக்கு தேவையான நல்ல பலன், கிருபை, சுகத்தை கர்த்தர் கொடுப்பீராக. ஆண்டவரே ஸ்தோத்திரம். அவருடைய மனைவிக்காக நமக்கு ஸ்தோத்திரம். பிள்ளைக்காக நமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் ஆசீர்வதியும், முழு குடும்பத்தையும் கர்த்தர் நன்மையினாலே நிரப்புவீராக. ஆண்டவரே ஸ்தோத்திரம். மகளுக்காக, தாத்தாவுடைய மகளுக்காக நமக்கு நன்றி. ஆண்டவரே, மருமகன் ஸ்டீஃபனுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்து பலப்படுத்தி நன்மையினால் கிருபையினால் கர்த்தர் நிரப்பி ஆசீர்வதித்து பலப்படுத்துவீராக. முழு குடும்பமும் அசைக்கப்படாமல் இந்த ஆண்டவரை இத்தனை காலம் எந்த அசைவுக்கும் உப்பு கொடுக்காதபடி கர்த்தர் நடத்தினீர். இன்னும் அப்படியே கர்த்தர் நடத்தும்படி உடைய சமூகத்தில் வேண்டிக் கொள்கிறோம். அப்பா, இன்று இந்த ஆராதனையிலே கலந்து கொண்ட சிறியோர், பெரியோர், வாலிபர், வயோதிபர் ஒவ்வொருவருடைய உடைய சமூகத்தில் தருகிறோம். ஆண்டவரை, யார் வாழ்க்கையிலே ஆகிலும் அசைவுகளை சந்தித்துக் கொண்டிருப்பார்கள், ஆனால் இயேசுவின் நாமத்தில் அவர்கள் வாழ்க்கையில் இருக்கிற அசைவுகள் மாறும்படி கட்டளையிடுகிறோம். பெரிய காரியங்களை செய்யும் இப்பொழுதும் சமாதானத்தோடு பிரயாணப்படுகிறோம். உடைய கிருபை கூட இருக்கட்டும். எங்களோடு கற்றுக்கொள்ள வந்த பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். அவர்களும் கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். இன்னும் அநேக காரியங்களை இப்படி சமூகத்திலே கற்றுக்கொண்டு ஞானமாய் ஊழியங்களில் செயல்பட அவர்களுக்கும் கிருபைதான். துதி கனமகிமை ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமையோடு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஆசீர்வாதம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். கர்த்தர் ரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் நம் அனைவரோடும் இன்று மீண்டும் சதா காலங்களிலும் எந்த சூழ்நிலையிலும் அசைய விடாமல் நடத்துவதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவருக்கு ஒரு அன்பின் வாழ்த்துக்களோடு அமர்ந்து கொள்வோம். உங்களுக்கு உரிய இனிப்புகளை வழங்குவார்கள் நினைக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.